தமிழகத்திலிருந்து 2019 தேர்தலில் நமக்கு பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர் கிடைக்காத நேரத்திலும் கூட தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும், தமிழகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி இருக்க வேண்டும் என்ற இந்த எண்ணத்தோடு தமிழகத்திலிருந்து ஒரு ராஜ்யசபாவுக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பணிபுரிகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இரண்டாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கிருந்து நமக்கு ராஜ்யசபா தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக முக்கியத்துவம் தர வேண்டும், தமிழகத்தினுடைய இணைப்பு பாலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் அங்கிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கியிருக்கிறார்கள். இது தமிழ் மக்கள் மேலே, தமிழ்நாட்டின் மேலே பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கு சென்றாலும், உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் தமிழகத்தினுடைய பெருமை, தமிழ் இலக்கியங்களுடைய பெருமை, திருக்குறளுடைய பெருமையை எடுத்து சொல்லுவது. அதே போல் தமிழகத்திற்கு மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் நிதியானது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கியிருக்கிறார். அது பல்வேறு திட்டங்களுக்கான நிதிக்காக ஒதுக்கப்பட்டது. அந்த தமிழகத்தினுடைய மேம்பாடு, இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி. மத்திய அரசாங்கம் இங்கு உள்கட்டமைப்பு வளர்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும், அதேபோல் தமிழகத்தின் மக்கள் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.